Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்கு அவனை அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம சொல்றோம்ல அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு அவனை அந்த அளவுக்கு தெரியாது. அதே போல அவன் அந்த அளவுக்கு நல்லா தமிழ் பேச மாட்டான். அவன் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் என்னது தமிழ் பேச மாட்டான். அடுத்து பாலா அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டான். அந்த அளவுக்கு நன்றாக படிக்க மாட்டான். நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம்? அவன் வந்து பாலா வந்து அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றத. அடுத்து அவ அந்த அளவுக்கு நல்லா சமைக்க மாட்டா, சமைப்பதில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படி சொல்றதுன்னா இத வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு விஷயம் அந்த அளவுக்கு நடக்காது, அந்த அளவுக்கு அவ சமைக்க மாட்டா, அந்த அளவுக்கு அவ நல்லா டான்ஸ் ஆட மாட்டா, அந்த அளவுக்கு நல்லா பாட மாட்டா. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய செயல் திறனை வந்து அந்த அளவுக்கு செய்வதில்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இது வந்து என்னது நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நெகட்டிவ், அந்த அளவுக்கு ஒரு செயலை வந்து செய்வதில்லை அப்படின்னு. அப்ப நெகட்டிவ்ல சொல்லும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்ப்போம். டோன்ட் இல்லனா டசன்ட். அப்போ எனக்கு அவனை அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா இல்ல வந்து எனக்கு சப்ஜெக்ட் ஐ, சப்ஜெக்டுக்கு அடுத்து டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்ப்போம் தானே. இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால நம்ம டோன்ட் சேர்க்கிறோம். ஓகே, டோன்ட். அதுக்கு அடுத்து வெர்ப் எது? எனக்கு அவனை அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நோ. அப்போ டோன்ட் நோ அப்படின்னா தெரியாது. ஓகே, அடுத்து அவனை, அவனைனா ஹிம். அடுத்து அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு நன்றாக அப்படின்னு சொன்னா that well. ஓகே, that well, அந்த அளவுக்கு நல்லா தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா என்னது? that well. அப்போ எனக்கு அவனை அந்த அளவுக்கு நல்லா தெரியாது அப்படின்னா I don't know him that well. I don't know him that well. ஓகே, அவன் அந்த அளவுக்கு நல்லா தமிழ் பேச மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல அவன் அந்த அளவுக்கு நல்லா தமிழ் பேச மாட்டான் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. பேச மாட்டான், அந்த மாட்டான் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல பேசுறது தானே. ஆனா ஒரு செயலை வந்து அவன் அவ்வளவா செய்ய மாட்டான், அவன் அவ்வளவா படிக்க மாட்டான், அந்த அளவுக்கு தூங்க மாட்டான், இப்படி அந்த அளவுக்கு நல்லா ஒரு விஷயத்த பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா இது பொதுவா வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படிதான் சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த மாட்டான் மாட்டாள் இந்த மாதிரி வரும்போதே இது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி தானே நம்ம நெகட்டிவ்ல பேசுறது. யா சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நீங்க நெகட்டிவ்ல ஆக்குறீங்க அப்படின்னா இப்படி வந்தா கூட ஒரு விஷயத்த அந்த அளவுக்கு நம்ம வந்து பொதுவாவே பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசுவோம். சரியா? அப்ப பாருங்க, அவன் அந்த அளவுக்கு தமிழ் பேச மாட்டான். வழக்கமாவே அவன் அப்படிதான். சரியா? ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி நான் பேசல. அவன் அந்த அளவுக்கு பொதுவாவே வழக்கமாவே அவன் என்னது அவனுக்கு அவ்வளவா அந்த அளவுக்கு எல்லாம் தமிழ் பேச தெரியாது. சோ அதுதான் சொல்லிருக்கு. ஓகே, அவன் அந்த அளவுக்கு தமிழ் பேச மாட்டான். அப்போ அவன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். அப்போ சப்ஜெக்ட் ஹி. அடுத்து என்ன வரணும்? டோன்ட் வருமா டசன்ட் வருமா? டசன்ட். ஓகே, இங்க சப்ஜெக்ட் he, she, it அடுத்து சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம்னா அங்க டசன்ட் சேர்ப்போம். ஆனா சப்ஜெக்ட் ஐனாலும் தன்னை ஒருத்தங்கள மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஆனா சப்ஜெக்ட் ஐ வந்தா இங்க டோன்ட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ he doesn't. அடுத்து என்ன வரணும்? verb. தமிழ் பேச மாட்டான், அந்த தமிழ் பேசக்கூடிய செயல். ஓகே, பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக்னு சொல்லுவோம், ஸ்பீக்னு சொல்றோம். ஒரு ஆளு நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா ஒருத்தங்க மட்டும் அதுல பேசுறாங்க அப்படின்னா அவங்கள மென்ஷன் பண்றபோது நம்ம மேக்சிமம் ஸ்பீக் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஸ்பீக். டசன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேச மாட்டா, என்னது
தமிழ். அடுத்து அந்த அளவுக்கு நல்லா அப்படின்னு சொல்லும்போது that well. ஓகே, அப்போ அவன் வந்து அந்த அளவுக்கு தமிழ் பேச மாட்டான், அவன் அந்த அளவுக்கு நல்லா தமிழ் பேச மாட்டான் அப்படின்னா he doesn't speak Tamil that well. He doesn't speak Tamil that well. ஓகே, நெக்ஸ்ட் பாலா அந்த அளவுக்கு நன்றாக படிக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல பாலா வந்து அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டான். இது எப்படி சொல்றது பாருங்க, படிக்க மாட்டான் வழக்கமாவே அவன் பொதுவாவே இல்லது அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டான் அப்படி சொல்றோம். ஓகே, அப்ப என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்றது பாலா சப்ஜெக்ட், பாலா சிங்குலர் நவுன், ஒருத்தங்கள மட்டும் மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன வரணும் doesn't. ஓகே, அடுத்து verb எது என்னன்னா படிக்க மாட்டான், படிக்கக்கூடிய செயல். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. அப்போ doesn't study அப்படின்னா படிக்க மாட்டான், ஆப்போசிட். அடுத்து அந்த அளவுக்கு நன்றா, அப்போ that well. அப்போ பாலா அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னா பாலா doesn't study that well. பாலா doesn't study that well. நெக்ஸ்ட் அவ அந்த அளவுக்கு நல்லா சமைக்க மாட்டா. நம்ம சொன்னோம்ல அவ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா சமைக்க மாட்டா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் அவள் she. சப்ஜெக்ட் she வந்திருக்கு, she வந்தா இங்க doesn't சேர்க்கணும். அடுத்து சமைக்க மாட்டா, சமைப்பதில்லை, எது வேணாலும் சொல்லலாம். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook. ஓகே, அடுத்து அந்த அளவுக்கு நல்லா அப்படின்னா that well. அப்போ அவ அந்த அளவுக்கு நல்லா சமைக்க மாட்டா அப்படின்னா she doesn't cook that well. She doesn't cook that well. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் 2 நாட்களாக அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல நான் 2 நாளா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ 2 நாட்களா அந்த சேல் வந்து என்னது நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. 2 நாட்களாக நான் வந்து என்னது அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் என்னது சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என்ன அவன் கேட்கல. அப்போ சொல்லிட்டு இருக்கிற, இப்போ அந்த சேல் என்னது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. இப்போ இது எப்படி சொல்லலாம், ஒரு சேல் வந்து பாஸ்ட்ல எப்போன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 நாட்களாக, இல்ல 1 வருஷமாக, 1 மாசமாக, இந்த மாதிரி எப்போன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நம்ம வந்து டைம் பீரியட மென்ஷன் பண்ணி இப்ப வரைக்கும் அந்த சேல் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது என்னது present perfect continuous tense. ஓகே, present perfect continuous tense. அதுபடி எழுதணும்னா எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா I வந்தாச்சுன்னா அடுத்து என்ன வரணும் have been இல்லனா has been யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து present perfect continuous tenseக்கு அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா I வந்தாச்சுன்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா have been. இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து இங்க have வருமா has வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எழுதணும். சரியா, சப்ஜெக்ட் I வந்தாச்சுன்னா இங்க have been தான் வரும். சப்ஜெக்ட் he வந்தாச்சுன்னா இங்க வந்து அவன் 2 நாட்களாக அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இங்க என்னது அவன் அப்படின்னா சப்ஜெக்ட் he வரும். he வந்தாச்சுன்னா இங்க has வரும். சரியா, அப்போ இங்க சப்ஜெக்ட் I வந்திருக்கனால have been. ஓகே, have been. அதுக்கு அடுத்து verb என்ன சொல்லிட்டு இருக்கிறான், சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, கூட ing சேர்த்து எழுதுவோம். ஓகே, இந்த கண்டினியூஸ் அப்படினாலே verb கூட ing வந்துரும். அதுக்கு அடுத்து அவங்கிட்ட him. அடுத்து 2 நாட்களாக ஆக, அதுக்கு for போட்டு 2 days. ஓகே, அப்போ நான் வந்து 2 நாளா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னா I have been telling him for 2 days. I have been telling him for 2 days. ஓகே, இது நான் 2 நாட்களாக அவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட்ல இப்பவும் அந்த செயல் கண்டினியூ ஆகுது. ஆனா சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லணும்னா இப்போ சொல்லல. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. ஆனா 2 நாளா என்னது
அத பத்தி சொல்லிட்டு இருந்த. ஓகே, ஒரு விஷயம் பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு, ஆனா எப்போன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைம் பீரியட் மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப 2 நாளா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்த அப்படின்னா அங்க வந்து என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இங்க என்ன வரும்னா had, had been. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இங்க had been யூஸ் பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஆனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் இங்க have been, has been சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ நான் 2 நாளா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா I had been telling him for 2 days. ஓகே, அடுத்து என் முடியை இழுக்காத. நம்ம சொல்லுவோம்ல என் முடியை இழுக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இழுக்காத. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இல்ல, அப்ப நம்ம என்ன வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அந்த வெர்ப் என்ன நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. என் முடியை இழுக்காத, அந்த சென்டென்ஸ் என்னது நெகட்டிவ்ல இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன எழுதுவோம் டோன்ட். டோன்ட். அடுத்து இழுக்காத அப்படின்னா இழுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது புல். அப்ப டோன்ட் புல் அப்படின்னா இழுக்காத. என் முடியை மை ஹேர். ஓகே, அப்போ என் முடியை இழுக்காத அப்படின்னா டோன்ட் புல் மை ஹேர். ஓகே, நெக்ஸ்ட் அவர் என் தூரத்து சொந்தம். நம்ம சொல்லுவோம்ல அவர் வந்து என் தூரத்து சொந்தம் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஒருத்தங்களை பத்தி நம்ம சொல்றோம், அவர் வந்து யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ ஒருத்தவங்களுடைய நிலையை நம்ம சொல்லும் போது அங்க என்னது பி வெர்ப தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அந்த பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் என்ன அவர், அவர்னா he. அடுத்து என்ன வரணும்? அவர் ஏன் தூரத்து சொந்தம் பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப பிரசன்ட்க்கு பி வெர்ப் am, அடுத்து is, அடுத்து are. இந்த மூணுல ஒண்ணு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் he வந்திருக்கு, he வந்தா is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, he is. அடுத்து என் தூரத்து சொந்தம் அப்படின்னா my distant சொந்தம் ரிலேட்டிவ். ஓகே, அப்போ அவர் என் தூரத்து சொந்தம் அப்படின்னா he is my distant relative. He is my distant relative. இது அவர்கள், அவர்கள்னா மற்றவங்களை நம்ம மென்ஷன் பண்றது. ஓகே, அதுல வந்து ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. அப்போ அல்ல நம்ம சேர்க்க கூடாது. சரியா? மத்தவங்களை மென்ஷன் பண்ணும்போது அவங்க என் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? they are, they போடணும். சரியா? they போட்டாச்சுன்னா இங்க வந்து பி வெர்ப் ஆர் வரும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்ணும்போது ஆர் யூஸ் பண்ணுவோம். am வந்து தண்ணி மென்ஷன் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்றது. அப்போ they are my distant relative. ஓகே, அடுத்து அதுக்கு எவ்வளவு செலவானது நமக்கே போல, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, செலவானது, செலவாச்சு, பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அப்ப என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதலாம். அதுக்கு எவ்வளவு செலவானது. அப்போ சப்ஜெக்டா என்ன எடுப்போம்னா அது. ஓகே, அப்போ எவ்வளவு, எவ்வளவுனா how much. கொஸ்டின் கேக்குறோம். சோ எவ்வளவுன்னு சொன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதணும் how much. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி கொஸ்டின் கேக்குறோம். சோ did சேர்க்கணும், ஆக்சிலரி வெர்ப் did. ஓகே, இந்த how much சேர்க்கறனால how much ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து did. இல்லைன்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அங்க did தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. did யூஸ் பண்ணி தான் கொஸ்டினே கேட்போம். இங்க வந்து how much வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து did, அடுத்து என்ன சப்ஜெக்ட் அதுக்கு it, அடுத்து செலவானது காஸ்ட். ஓகே, அப்போ அதுக்கு எவ்வளவு செலவானது அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? how much did it cost? how much did it cost? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு செயல் செய்ய விரும்புறேன், அது செய்ய விருப்பம் இல்ல, இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அதை வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல பேசுவோம். சரியா? இதுக்கு வந்து என்னன்னா ஒரு செயல் செய்ய விரும்புறேன் அப்படின்னா want to யூஸ் பண்ணு, want to. அதுல நெகட்டிவ்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது don't இல்லனா doesn't.
அப்போ don't want to இல்லனா doesn't want to யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப பாருங்க, எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்லணும். அப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன? சப்ஜெக்ட் ஆயி வந்தாலே don't தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ்ல இருக்கு. ஓ don't, அடுத்து விருப்பம் இல்ல, அந்த விருப்பம் நம்மளுடைய விருப்பம் ஆசை அது சொல்றது என்னது? want to. அப்போ don't want to அப்படின்னா விருப்பம் இல்ல, விரும்பவில்லை, இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கிறது. அடுத்து என்னதுக்கு? சொல்றதுக்கு. அப்போ சொல்றது இங்கிலீஷ்ல என்னது? tell இல்லனா say. tell இல்லனா say னு சொல்லலாம். ஓகே, இது வந்து என்னன்னா verb present formல இருக்கும். ஓகே, அப்போ எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னா I don't want to tell. I don't want to இல்லனா say. ஓகே, இது இந்த சொல்ல, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த want to யூஸ் பண்றோம்னா அதுக்கு அடுத்து வர verb எப்பவுமே present formல தான் இருக்கும். அதாவது V1. ஓகே, present formல தான் இருக்கும். அடுத்து எனக்கு படிக்க விருப்பம் இல்ல, இது எப்படி சொல்லலாம்? எனக்கு சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன? படிக்க விருப்பம் இல்ல, don't. சப்ஜெக்ட் ஆயி வந்திருக்கனால இங்க don't போடுறோம். சரியா? don't want to. அடுத்து படிக்க study. இந்த verb present formல இருக்கும். சரியா? அப்ப எனக்கு படிக்க விருப்பம் இல்ல அப்படின்னா I don't want to study. I don't want to study. நெக்ஸ்ட், எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல, இதை எப்படி சொல்லலாம்? பாருங்க, எனக்கு I சப்ஜெக்ட் I வந்திருக்கு. சோ don't, அடுத்து விருப்பம் இல்ல, don't want to. ஓகே, அடுத்து எனக்கு அங்க போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அங்கனா the. ஓகே, அப்போ எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல அப்படின்னா I don't want to go there. I don't want to go there. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ வந்திருந்தியா. நம்ம கேட்போம்ல, நீ அங்க வந்திருந்தியா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கட்டும், ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நீ அங்க வந்திருந்தியா அப்படின்னு கேட்போம். இது வயசுல மூத்தவங்க அப்படின்னா நீங்க அங்க வந்திருந்தீங்களா, இந்த மாதிரி கேட்போம் தானே. இப்படி வந்து இருந்தாயா இல்ல வந்து இருந்தியா இந்த மாதிரி கேட்கணும்னா அந்த verb கூட இருந்தியா, இருந்தாயா, இருந்தீங்களா அப்படி நீங்க வந்து verb கூட past கனெக்ட் பண்ணி முடிஞ்சு போன விஷயம் தான், அது கூட நீங்க past கனெக்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அங்க வந்து past perfect tense படி நம்ம கேட்கணும் கொஸ்டின். ஓகே, past perfect tense படி நம்ம பேசுவோம். சரி, அப்போ நீ வந்திருந்தியா, இது நீ வந்தியா, நீங்க அங்க வந்தீங்களா, இந்த மாதிரி கேட்கும்போது அந்த வந்தீங்களா, வந்தியா வெர்போடயே முடியுது. அப்ப அங்க வந்து என்னன்னா past tense, சிம்பிள் past tense படி கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இது வந்திருந்தியா முடிஞ்சு போன விஷயம், ஆனா என்ன பாஸ்டோட கனெக்ட் பண்றோம். வந்திருந்தியா அப்படின்னா அங்க என்ன past perfect tense படி கொஸ்டின் கேட்கணும். இது நீ வந்திருக்கியா, இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நீ வந்திருக்கியா இந்த மாதிரி கேட்கும்போது, வந்து இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அங்க என்னன்னா present perfect tense படி கேட்கணும். சரியா? இப்போ நீ வந்திருந்தியா, நீ வந்திருந்தியா, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தியா இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, வந்திருந்தியா அப்படின்னு கேட்கணும்னா அங்க past perfect tense படி கேட்கும்போது had யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, had ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா யூ, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had தான் வரும். சரியா? அடுத்து verb வந்து V3 past participle formல இருக்கும். V3 ல வந்திருந்தியா வாரதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came, past participle திரும்ப come தான். had you come அப்படின்னா என்னது? நீ வந்திருந்தியா இல்ல நீங்க வந்திருந்தீங்களா இந்த மாதிரி கேக்குறது. இது நீ வந்தியா, நீங்க வந்தீங்களா இந்த மாதிரி வெர்போடே முடியுது. வந்தீங்களா, வந்தியா இந்த மாதிரி வெர்போடே முடியுது அப்படின்னா அங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கலாம். அங்க எப்படி did யூஸ் பண்ணணும், இங்க had யூஸ் பண்ண இடத்துல did,
அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து இங்க வந்து verb V3 ஃபார்ம்ல இருக்கு. நம்ம இங்க verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா did வந்திருக்கு. did வந்தாலே verb என்னது? V1 present ஃபார்ம்ல தான் இருக்கும். come. ஓகே. did you come? நீ வந்தியா அப்படின்னு கேக்குறது. இது நீ வந்திருக்கியா? நீ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறது. நீ வந்திருக்கியா இந்த மாதிரி கேட்கணும்னா present perfect tense படி क्वेश्चन கேட்போம். அங்க என்னன்னா have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். have இல்லனா has. சப்ஜெக்ட்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்க சப்ஜெக்ட் என்ன? நீ வந்திருக்கு. you வந்தா இங்க என்ன யூஸ் பண்ணி கேட்கணும்? have யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். have you verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். come. have you come? நீ வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறது. சரியா? அடுத்து நீ அங்க போயிருந்தியா? நீ அந்த விசேஷத்துக்கு போயிருந்தியா? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணி கேக்குற. நீ அங்க போயிருந்தியா? அப்போ போய் இருந்தியா ஆல்ரெடி முடிச்சு போன விஷயம். ஆனா இருந்தியா அந்த பாஸ்டோட கனெக்ட் பண்ணி பேசுறோம். ஓகே. அப்படி நம்ம கேக்குறோம் அப்படின்னா நம்ம அங்க எப்படி கேட்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுறோம். அப்போ had. அடுத்து சப்ஜெக்ட் நீனா யூ. அடுத்து verb என்ன? போயிருந்தியா. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதோட past went. past participle gone. ஓகே. அங்கேனா there. ஓகே. அப்போ நீ அங்க போயிருந்தியா அப்படின்னா had you gone there? had you gone there? ஓகே. இது நீ அங்க போனியா அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேக்குறோம். நீ அங்க போனியா அந்த வெர்போடே முடியுது. அப்ப எப்படி கேட்கணும்? did யூஸ் பண்ணி கேட்போம் தானே? did. அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து இங்க verb gone போட்டிருக்கோம். இங்க verb present ஃபார்ம்ல வரும். go. போறதுக்கு go. அடுத்து அங்கேனா there. did you go there? ஓகே. did you go there அப்படின்னா நீ அங்க போனியா. இது நீ அங்க போயிருக்கியா? ஆல்ரெடி நீ அங்க போயிருக்கியா அந்த அர்த்தத்துல கேக்குறது. நீ அங்க போயிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா இங்க had யூஸ் பண்றதுக்கு பதில் have யூஸ் பண்ணணும். have you gone there? have you gone there? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. மீரா அந்த அளவுக்கு நன்றாக பாட மாட்டா. நம்ம சொல்றோம்ல மீரா வந்து அந்த அளவுக்கு நல்லா பாட மாட்டா அப்படின்னு. பொதுவாவே என்னது? வழக்கமாவே என்னது? அவ வந்து அந்த அளவுக்கு நல்லா என்னது? பாட மாட்டா அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.